ஒன்றிய அமைச்சர் உள்ளிட்ட உயர் பதவியில் இருப்பவர்கள் வெறுப்பு பேச்சுக்களை பேசி இரு பிரிவினரிடையே மோதலை தூண்டுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சியில் இருந்து மதுரை வரை இன்று முதல் வரும் 12ஆம் தேதி வரை சமத்துவ நடைப்பயணத்தை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மேற்கொள்கிறார். இது தொடர்பான நிகழ்ச்சி திருச்சி தென்னூர் அண்ணாநகர் உழவர் சந்தை அருகில் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட கூட்டணி கட்சித் தலைவர்கள் பலரும் பங்கேற்ற இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் வைகோவின் நடைப்பயணத்தை துவக்கி வைத்தார். முன்னதாக விழா மேடையில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், போதைப்பொருள் பழக்கம் என்பது மிகப்பெரிய நெட்வொர்க்காக மாறியிருக்கிறது என்றும் இதை தடுக்க மாநில அரசும் ஒன்றிய அரசும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கூறினார். நாட்டின் எல்லைக்குள் போதைப் பொருட்கள் வருவதையும் மாநிலம் விட்டு மாநிலத்திற்கு கடத்தப்படுவதையும் ஒன்றிய அரசின் முகமைகள் தீவிரமாக கண்காணித்து தடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இளைஞர்களுடைய எதிர்காலத்தை சீரழிக்கக்கூடிய போதைப் பொருட்களை நாம நிச்சயமாக ஒழிக்கணும். அதுல எந்த கருத்து மாறுபாடும் வேறுபாடும் கிடையாது. அந்த பழக்கத்திற்கு அடிமையானவங்க அதோட பாதிப்புகளை உணர்ந்து அந்த பழக்கத்தை கைவிடணும். அவங்க கூட இருக்கிறவங்க அவங்கள திருத்தணும். போதைப் பொருட்களுடைய பழக்கம் என்பது மிகப்பெரிய நெட்வொர்க். அந்த நெட்வொர்க் அழிக்க மாநில அரசுகளும் ஒன்றிய அரசும் இணைஞ்சு செயல்படணும். அதிகப்படியான போதைப் பொருட்கள் எந்தெந்த துறைமுகங்கள் வழியா நாட்டுக்குள்ள நுழையுதுன்னு நம்ம செய்திகள்ல பார்க்கிறோம், படிக்கிறோம். இந்த நுழைவு வாய்களை நாம அடைச்சாகணும். நாட்டோட எல்லைக்குள்ள போதைப் பொருட்கள் வர்றதையும் மாநிலம் விட்டு மாநிலங்கள் கடத்தப்படுவதையும் ஒன்றிய அரசின் முகமைகள் தீவிரமாக கண்காட்சியை தடுக்கணும். கிறிஸ்துமஸ் தின விழாவில் நாடு முழுக்க நடைபெற்ற வன்முறை சம்பவங்களை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் ஸ்டாலின், அன்பு செய்ய சொல்லித்தர வேண்டிய ஆன்மீகத்தை சில கும்பல் வம்பு செய்ய பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். ஒன்றிய அமைச்சர் உள்ளிட்ட பதவியில் இருக்கக்கூடியவர்கள் வெறுப்பு பேச்சுக்களை பேசி இரு பிரிவினரிடையே மோதலை ஏற்படுத்துவதாகவும் நாட்டின் ஒருமைப்பாட்டையும் அமைதியையும் சீர்குலைக்கும் நாசகார வேளையில் அவர்கள் ஈடுபடுவதாகவும் கூறினார். இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், ஆதி திராவிடர்கள் என்று அனைத்து தரப்பினரும் அச்சத்தில் வாழும் நிலை ஏற்பட்டிருப்பதாக கவலை தெரிவித்தார். இப்போ அண்மையில் நடந்த கிறிஸ்துமஸ் சமய விழா நடந்துச்சு. அந்த சமயத்தில் நாட்டில் பல்வேறு இடங்கள் நடந்த தாக்குதலை பற்றி எல்லாருக்கும் தெரியும். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம நாட்டில் இந்த நிலைமை இருந்துச்சா? ஊரே ஒண்ணு சேர்ந்து மகிழ்ச்சியா இருந்த காலம் போய் ஒருத்தருக்கு ஒருத்தரை எதிரியா கட்டமைக்கிற வேலையை பிளவுவாத சக்திகள் இன்றைக்கு தெளிவா செஞ்சிட்டு இருக்காங்க. அன்பு செய்ய சொல்லித்தர வேண்டிய ஆன்மீகத்தை சில கும்பல் வம்பு செய்வதற்காக பயன்படுத்துகிறாங்க. நம்ம இந்திய நாட்டை ஒருமைப்பாட்டை அமைதியை சீர்குலைக்கக்கூடிய நாசகார வேலையை அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. நாட்டில் இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், ஆதி திராவிடர்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள்னு எல்லாரும் அச்சத்தில் வாழக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கு.